சரி, அவ போன் மட்டும் இங்க இருக்கு. அது இவன் ஒருத்த. டேய், இதெல்லாமா ஒரு கேள்வி? போற அவசரத்துல அவ இதை வச்சுட்டு போயிருப்பா. இங்கதான் எங்கேயாவது வெளியே இருப்பா. போய் பாரு போ. ஏண்டா, அவ என்ன என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போறா? அவங்க அம்மாவுக்கு தெரியும். நீ போய் அவங்க அம்மா கிட்ட போய் கேளு. எனக்கு எதுவும் தெரியாது. போ, போய் அவகிட்ட கேளுடா. போடா போ. ஐயோ, அத்தை, சொல்லுங்க மாப்ள. சக்தி எங்க அத்தை? சக்தி அவளோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பெங்களூர் போயிருக்கா மாப்ள. நாளைக்கு காலையில வந்துருவேன்னு சொன்னா. ஏன் மாப்ள உங்ககிட்ட சொல்லிட்டு போகலையா? ஒருவேளை அவ எனக்கு ஃபோன் பண்ண, நானும் அவளுக்கு ஃபோன் பண்ண எங்கேஜ்டா இருந்திருக்குமோ? மாப்ள, அத்தை, சக்தி சொல்லிட்டு போலையா? நீங்க வேணும்னு அவளுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். இல்ல அத்தை, சக்தியோட ஃபோன் ரூம்ல இருக்கு. ரூம்ல இருக்குதா? என்ன பொண்ணு இவ, பெங்களூர் வரைக்கும் போறா. போனை கூட விட்டுட்டு போறது. வர வர சக்திக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. சரி விடுங்க அத்தை, சக்தியை திட்டாதீங்க. போனை தானே விட்டுட்டு போனா, எப்படி நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவா? விடுங்க, பாத்துக்கலாம். நீங்க அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க மாப்ள. ஐயோ, இந்த ரவுடி பயிலுங்க வேற வந்து தொலைய மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்ச நேரத்துல இந்த சிவா பையன் வந்துருவானே, என்ன பண்றது? டேய், வாங்கடா வாங்கடா, வாடா வாடா. டேய், சீக்கிரம் வந்து தொலைய மாட்டீங்களா? என்னால அவளை தூக்கவே முடியலடா. லேட்டா வந்து என் கதையை முடிக்கலான்னு பாத்தீங்களா? அவளை போய் தூக்குங்கடா, தூக்குங்கடா. தூக்குனா எங்க வச்சிருக்க? எந்த இடத்துல வச்சிருக்கேன்னா அங்க வச்சிருக்கேன்டா. போய் தூக்குங்கடா, போய் தூக்குங்கடா. போங்கடா, அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும். யாராவது வந்துட போறாங்கடா, சீக்கிரம். ஐயோ, போனவ திரும்ப வரானே. சக்தி, யாரோ இருந்த மாதிரியே இருந்துச்சு. என்ன பின் கதவு திறந்திருக்கு? சக்தி நினப்பா இருக்கிறதுனாலதான் நமக்கு இப்படிலாம் தோணுது. எத்தனை நாள் என்கிட்ட லவ் சொல்ல சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த லவ் சொல்லலான்னு நான் எவ்வளவு ஆசையா வந்தேன். ஆனா நீ
இத்தனை நாள் என்ன காக்க வச்ச, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை காக்க வைக்கிறேன்னு சொல்லி பெங்களூர் போயிட்டியா சக்தி? பரவாயில்ல சக்தி, ஒரு நாள் தானே, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். காத்திருக்கிறதுலயும் ஒரு சுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறேன். சீக்கிரம் வந்துரு சக்தி. சார் சொல்லுங்க சார். ஆ வெங்கட், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னன்னு சொல்லுங்க சார். அது ஃபோன்ல வேண்டாம், கொஞ்சம் கோயிலுக்கு வர முடியுமா? இது உடனே கிளம்பி வரேன் சார். தேங்க்யூ. அம்மாடி வந்துட்டியா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சதா? ஆ, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. ஆனா சுபத்ரா ஜஸ்ட் மிஸ். சக்திய மட்டும் சிவா பைய பாத்திருந்தா அவ்வளோதான், நம்ம சக்கையா மாட்டிருப்போம். அதான் மாட்டல, விடு. நீ ஈஸியா சொல்லிட்ட. அந்த சக்தியை அனுப்புறதுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? நீ இருந்திருந்தா கொஞ்சம் தெம்பா இருந்திருக்கும். நீ வேற இல்லையா, என் கை காலெல்லாம் ஆடி போச்சுமா. ஆனா எப்படியோ சமாளிச்சிட்டேன். எனக்கு பயமே நீ பயத்துல உளராம இருக்கணுமேனு தான். ஐயோ போயிடலாம். என்ன சுபத்ரா அப்படி சொல்லிட்ட? நாகலட்சுமியா கொக்கா? சரி அதை விட சுபத்ரா, எவிடன்ஸ் அழிச்சிட்டியா? அவ போனை கொடுத்ததுமே நான் அதை அழிச்சிட்டேன். இந்த போனை எடுத்து வச்சுக்கிட்டு காசு பணம் கேட்காம சிவாவையும் சக்தியையும் சேர்த்து வைக்க சொல்லி கேட்டாலே அந்த புண்ணியவதி யாருமா? வேற யாரும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தாலே அவதான். வேலைக்காரியா? அவ ஏமா போனை எடுத்து வச்சுக்கிட்டு நம்மள மிரட்டினா? அவளுக்கு அவ்வளவு திமிரா? அவ வேலைக்காரியே இல்ல, பின்ன அவ சிவா ஏற்பாடு பண்ண டிடெக்டிவ். டிடெக்டிவா? என்னம்மா சொல்ற? ஆமா, சிவா இந்த வீட்ல எல்லார் மேலயும் சந்தேகப்பட்டிருக்கான். அதனால டிடெக்டிவ வச்சு இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்கான். ஐயோ, அப்பனா நம்ம மாட்டோமா? அவ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாளா? அப்ப சிவா கிட்ட அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவாளா? இருமா, ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? பதறாம நம்ம பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் அவ சிவா கிட்ட சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். அவ அப்படி சொல்ற மாதிரி இருந்தா நான் அவளை சும்மா விட்டுட்டு வந்திருப்பேனா? என்னம்மா சொல்ற? அவ சிவாவையும் சக்தியையும் சேர்த்து வச்சா எதையும் சிவா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கா. அதனால சிவா கிட்ட அவ எதுவும் சொல்ல மாட்டா. சுபத்ரா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னைக்கு இருந்தாலும் அவ நம்ம தலைக்கு மேல தொங்குற கத்திமா. ஜாக்கிரதையா இருக்கணுமா. தெரியும், நான் அவளை அப்படியே விட்டுற மாட்டேன். இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு நான் அவளை அப்புறமா பாத்துக்கிறேன். எவிடன்ஸா அழிச்சாச்சு, சிவாவுக்கு உண்மை தெரியாம பண்ணியாச்சு. இனிமே இந்த சக்தியை என்ன பண்ண போற? எத்தனை நாளைக்கு தாமா அந்த சக்தியை நம்ம கஸ்டடியிலேயே வச்சிருக்கிறது? என்னைக்கு இருந்தாலும் சக்தி வந்ததும் சிவா லவ்வ சொல்லிடுவான்ல, அப்ப என்ன பண்றது? ஏம்மா பேசாம மறுபடியும் சிவா கிட்ட சக்தி கிட்ட லவ்வ சொல்லக்கூடாது, இந்த வீட்டுக்கு சக்தி வேணா, அவளை அனுப்பிடுன்னு சொல்லிடலாமா? செருப்பால அடிப்பான். ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, மாத்தி மாத்தி பேசினா அவனுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துராது? அப்போ அந்த சக்தி என்னதாமா பண்ண போற? பாத்து வாங்கடா, பாத்து பாத்து படுக்கு, பாத்து இந்த சக்தி சாதாரண ஆள் இல்லடா. இவன் மயக்கத்துல இருக்கான்னு ஏனதானு விட்டுற முடியாது. அந்த கயிறு எடுத்து கட்டுங்கடா, நல்ல கை காலெல்லாம் கட்டு. எடுறா அந்த கயிறு. சரிண்ணா. எடுறா அந்த கயிறு. சீக்கிரம் அந்த கயிறு தான் புறா. அண்ணா கட்டியாச்சு. நல்லா கட்டிட்டியா? கட்டிட்டேண்ணா.
யாரும்மா போன்ல? அந்த ரத்தன். சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி அடிச்சு வச்சேன் மேடம். ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் சொல்ற வரைக்கும் அவளை வெளியில விட்டுறாத. ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ம். டேய் வாங்கடா. ஆ. இப்போ என்ன பண்ண போற சுபத்ரா? வெயிட் பண்ணு, யோசிப்போம். சுபத்ரா நல்லா யோசி, ஆனா நல்ல முடிவா எடுமா. ஏன்னா இப்போ நம்ம நிலைமை முள்ளு மேல போட்ட துணி மாதிரி. எப்படி பார்த்தாலும் சேதாரம் துணிக்குதான். அதை புரிஞ்சுக்கிட்டு யோசிமா. எல்லாம் எனக்கு தெரியும். ம். பாஸ் எதுக்காக வர சொல்லியிருப்பாரு ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை பர்சனல் விஷயமா இருக்குமா இல்ல ஆபீஸ் விஷயமா இருக்குமா என்னன்னே தெரியலையே. ரன்பீர், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அது பராசக்தி படத்துல சிவாஜி சார் பேசின டயலாக்க மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? சும்மா டைம் பாஸுக்கு தான். அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ரன்பீர், அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்றீங்க? சிவா பாஸ் தான் முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க வர சொன்னாரு. உங்களையுமா? அப்ப உங்களையும் வர சொன்னது பாஸ் தானா? ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு சொல்லி வர சொன்னாரு. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கு? பாஸ் வந்துட்டாரு. வா ரன்வீர். ஹாய் Hi, சார். வெங்கட். பாஸ், இதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. என்ன விஷயம் பாஸ்? சொல்றேன், அதுக்கு தானே உங்க 2 பேரும் வர சொல்லிருக்கேன். பாஸ் சீக்கிரம் சொல்லுங்க பாஸ், சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சக்தி நானும் ஒண்ணு சேர போறோம். பாஸ் பாஸ் இரு 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 இரு. பாஸ், நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியல பாஸ். ஆமா ரன்பீர், இனி சக்தி என்னையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. சூப்பர் பாஸ், கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். எனக்கும் தான் சார். ஆனா நீங்க திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? எல்லாத்துக்குமே அம்மா தான் காரணம். அம்மானா சுபத்ராவா? அவங்களா? பாஸ், சுபத்ரா மேடமா? ஆமா ரன்பீர், இன்னைக்கு காலையில அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்னை கோயிலுக்கு கூட்டு வந்தாங்க. நானும் வேற ஏதாவது விஷயமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அம்மா எனக்கும் சக்திக்கும் அர்ச்சனை பண்ணி நாங்க 2 பேரும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. எல்லாம் இந்த கடவுளோட செயல் ரன்பீர். இல்ல பாஸ், எல்லாம் சக்தி மேடத்தோட முயற்சி தான் பாஸ். அவங்க உங்களோட சேர்றதுக்கு எவ்வளவு போராடி இருக்காங்க தெரியுமா? அதுக்கு கிடைச்ச பலன் தான் பாஸ் இது. உண்மைதான் ரன்பீர், சக்தி ரொம்ப பொறுமைசாலி. அவளை நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா அவ இதை எல்லாத்தையும் தாங்கிட்டு என் கூட வாழணும்னு பிடிவாதமா இருந்தா. ஆமா பாஸ். வெங்கட் சார், எங்க டைவர்ஸ் கேஸை வித்ட்ரா பண்ணிருங்க. சார் சொல்லிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஏம்பா லீவு வந்துருச்சுன்னு விட்டுற போறப்பா. ரன்பீர், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ரன்பீர். பாஸ், நீங்க சொல்றது கேக்குறதுக்கு எங்களுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கே. இந்த விஷயத்த சக்தி மேடத்திட்ட சொல்லிட்டீங்களா? அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. பாஸ், சக்தி மேடத்திட்ட உங்க லவ் சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்ல ரன்பீர். இல்லையா? என்ன பாஸ் நீங்க முழு பிரியாணில முட்டை வைக்க மறந்தா மாதிரி இந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லிட்டு சக்தி மேடத்திட்ட சொல்லன்னு சொல்றீங்க? என்ன பாஸ் நீங்க? எனக்கும் முதல்ல சக்தி கிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா அவ தான் இப்ப ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? எங்க பாஸ் போயிருக்காங்க? அவ ஃப்ரெண்ட பார்க்க பெங்களூர் போயிருக்காளாம். பெங்களூரா? எப்ப சார் வருவாங்க? நாளைக்கு வந்துருவா. ஓ, ஓகே. ச்சே, என்ன பாஸ் இந்த நேரம் பார்த்து சக்தி மேடம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ உங்க லவ் சொல்றதுக்கு இன்னும் ஒரு நாள் காத்துட்டு இருக்கணுமா? சக்தி நான் லவ்வ சொல்ல மாட்டேனான்னு 1 வருஷம் காத்துட்டு இருந்தா. நான் அவளுக்கு அந்த ஒரு நாள் தானே காத்துட்டு இருக்க போறேன். பரவாயில்ல, இதுவும் கொஞ்சம் சுகமா தான் இருக்கு. பாஸ், இதான் லவ் ஃபீலிங்கா? அடாடாடாடாடா. லா 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 லா. சன் 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 சன். லா 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 லா. சன் 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 சன்.
ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ ஏய் பேர சொல்லும் ரோசாப்பூ லால 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 அடடா பாஸ் உங்க ரியாக்ஷனை பார்க்கும்போது அப்படியே விக்ரமன் படம் ஹீரோ மாதிரியே இருக்கீங்க பாஸ். ஹே ரன்வீர், அடடா உங்க ரியாக்ஷனே வேற லெவல் பாஸ். பாஸ் நீங்க லவ் ஃபீலிங்ல இருக்கீங்க, நாங்க அப்படியே டேக் ஆஃப் ஆகிக்கிறோம். ஆமா சார், நீங்க வேற இப்ப லவ் மூட்ல இருக்கீங்க. நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஏய் உங்க டிவோர்ஸ் கேஸை டிராப் பண்றதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டியும் நான் பாத்துக்கிறேன். நீங்களும் சக்தி மேடமும் கோர்ட் பக்கமே வர தேவையில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் சார். இனிமே நீங்க லைஃப் லாங் ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் சார். எனக்கு ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ் வெங்கட். பாஸ் நான் உங்க பிஏவா இருக்கலாம், ஆனா நீங்களும் சரி சக்தி மேடமும் சரி என்ன குடும்பத்துல ஒருத்தனாக தான் பாத்தீங்க. நீங்களும் சக்தி மேடமும் ஒண்ணு சேர மாட்டீங்களான்னு பல நாள் நான் கடவுளை வேண்டியிருக்கேன். ஆனா அந்த கடவுள் இன்னைக்கு தான் கண்ணை திறந்திருக்காரு. இதுக்கப்புறம் நீங்களும் சக்தி மேடமும் என்னைக்கு இணைபிரியாத ஜோடியா இருக்கணும் பாஸ். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாஸ். தேங்க்ஸ் ரன்பீர். ஓகே பாஸ், கட்டி பிடிக்க வேண்டியது என்ன இல்ல அவங்கள. அப்புறம் பாஸ் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நாங்க ட்ரீட் கேட்கலன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க சக்தி மேடத்துக்கிட்ட லவ் சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா ட்ரீட் கேட்போம். ஓகே ஓகே நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம். ஓகே ஓகே பாஸ் நீங்க என்ஜாய் பண்ணுங்க, கிளம்புறோம். பை, see you. எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். என்ன சார், என்ன விஷயம் வர சொன்னீங்க? ஆமா மேடம், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல தான் வர சொன்னேன். சந்தோஷமான விஷயமா? என்ன? நானும் சக்தியும் ஒன்று சேர போறோம். எங்க அம்மா சக்தியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க. ரியலி? ஐ அம் வெரி ஹாப்பி. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மேம். இந்த சந்தோஷமான விஷயத்த சக்தி மேடம் கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லை மேம், அவ ஃப்ரெண்டை பார்க்க பெங்களூர் போயிருக்கா. நாளைக்கு தான் வருவா. அவங்க ஊருக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாங்களா? இல்ல, அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? சக்தி போனை மறந்து வீட்லயே வச்சுட்டு போயிருக்கு. சார் ஓகே சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சக்தியை கொல்ல யார் முயற்சி பண்ணாங்கன்னு கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க மேடம். அது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேலே என் சக்திக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் மேடம். ஷியோர், கண்டிப்பா சொல்றேன். பட் நான் இப்ப கிளம்புறேன். பாவம் சக்தி, ஒரு வருஷமா ஒவ்வொரு நாளும் நான் என் லவ் அவகிட்ட சொல்ல மாட்டேனான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா. அதை நான் இன்னைக்கு ஆசையா சொல்ல வரும்போது அவளை என் கண்ணில் காட்டாம ஊருக்கு அனுப்பி வச்சிட்டியம்மா. இது நியாயமா? சக்தியை காக்க வச்சதுக்காக என்ன காக்க வச்சிட்டியா? எனக்கு இது தேவைதான். அப்பதான் சக்தி எனக்காக காத்துட்டு இருந்த வழியை என்னால உணர முடியும். கடவுளே, என்னோட சக்தி சீக்கிரம் வரணும். அவளை நான் பார்க்கணும். என் காதல அவகிட்ட நான் சொல்லணும். நானும் அவளும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும். நாங்க ஆசைப்பட்ட மாதிரி குழந்தைங்களை பெத்துக்கணும். எங்களுக்கு வயசானாலும் எங்களுக்குள்ள இருக்கிற காதலுக்கு வயசாகாம இருக்கணும். பாவம் சக்தி நிறைய கஷ்டப்பட்டுட்டா. அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் நீதான் துணையா இருக்கணும். சக்தி, இந்த நாள் எப்பதான் முடியும்? உன்னை எப்படா பாப்போன்னு இருக்கு. ஏன் சக்தி இப்ப போய் ஊருக்கு போன? சீக்கிரம் வா சக்தி, வா சக்தி. நான் உன்கிட்ட என் லவ் சொல்ல போறேன்.
சீக்கிரம் வா சக்தி. நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. நான் உங்ககிட்ட என்னோட லவ்வ சொல்லணும். சீக்கிரம் வா சக்தி.